முக்கியமாக மஹிந்தாவை காட்டி கொடுத்தவர். ஏன் அவர் மரணித்தார், ஏன் அவர் கைது செய்யப்பட்டார், மஹிந்தாவுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்ற ரீதி மக்களை கொலை செய்வதற்காகவும் அதிகப்படியான மக்களை குழப்புவதற்காகவும் ஒரு சில நாசகார வேலைகளை நாடு சார்ந்த ரீதியிலே யாழ்ரா பாலிடிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக மஹிந்தாவை காட்டி கொடுத்தவர், குறிப்பாக மஹிந்தா லஞ்சம் பெற்றார் என்ற ரீதியில வாக்குமூலம் வழங்கிய ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். யார் என்று பார்த்தால் கபில சந்திரசேனா அவர்கள் மரணித்திருக்கிறார். அப்ப அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்ப அதே நேரத்தில் ஏன் அவர் மரணித்தார், ஏன் அவர் கைது செய்யப்பட்டார், மஹிந்தாவுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்ற ரீதியிலான ஒரு கலந்துரையாடல் இன்றைய காணொலி. அந்த வகையில் தான் கபில சந்திரசேனா அவர்கள் மரணித்திருந்தார். இவர் தனது மைத்துனரான அரவிந்தடி சில்வா அவர்களது வீட்டில் தான் மரணித்திருந்தார். இப்படியான மரணித்த சந்தர்ப்பத்தில் இது ஆரம்பத்திலே ஒரு தற்கொலை என்ற வகையில் தான் பார்க்கப்பட்டு இது தொடர்பாக கடந்த காணொலியிலே நாங்கள் விடயங்களை பார்த்திருந்தோம். தற்கொலை என்று பார்த்த சந்தர்ப்பத்தில் தான் போலீசாரின் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து அவங்க தடயவியல் அதிகாரிகள் வராங்க, மூப்பு நாய் வருது. அதை தாண்டி ஒரு இயந்திர ரீதியான ஒரு பலதரப்பட்ட ஒரு ஆய்வுகளின் பின்னர் இது ஒரு சந்தேகத்துக்குரிய மரணமாக கருதப்படுகிறது. இந்த சந்தேகத்துக்குரிய மரணமாக கருதப்பட்ட சந்தர்ப்பத்தில் இது மேலதிக விசாரணைகளுக்காக போலீசாரின் கைகளில் செல்கின்றது. இதுல ஒரு முக்கியமான விடயத்தை கவனிக்கணும். என்னென்று பார்த்தால் 2010 தொடக்கம் 2015 வரை இலங்கை விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக இருந்தவர் தான் யாரு, கபில சந்திரசேனா அவர்கள். அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர் யாருன்னா மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். அப்ப இதுக்கு தொடர்பான ஒரு தொடர்பை நாங்கள் பின்வரும் விடயத்துல குறிப்பிடுறோம். அப்ப இந்த இடத்துல 2020 ஒரு ஆதாரம் வெளியிடப்படுகிறது. யாரால் பார்த்தால் பிரித்தானிய அரசாங்கம் தான். பிரித்தானிய அரசாங்கம் ஒரு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்த ஒரு விசாரணையை மேற்கொண்டிருந்தார்கள். யாருக்கு எதிரான பிரான்ஸ் நாட்டில் இயங்குகின்ற ஒரு தனியார் விமான நிறுவனம் ஒன்றுக்கு எதிரான. அப்போ அவர்கள் பல்வேறு முறைகேடுகள் செய்திருக்கிறார் என்ற ஒரு விசாரணையை பிரித்தானிய அரசாங்கம் அன்றைய காலத்தில் ஒரு மேற்கொண்டார். அப்போ அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு ஆதாரம் வெளியிடப்படுகிறது. என்னென்று பார்த்தால் இதில் இலங்கையை சேர்ந்த முக்கிய புள்ளிகளும் லஞ்ச ஊழலில் சிக்கியிருக்கிறார்கள். அப்போ அதை அவர்கள் என்ன செய்யறாங்க, பிரித்தானிய அரசாங்கம் 2020 ஆண்டு இலங்கை அரசாங்கத்திடம் அனுப்புகிறார். அந்த 2020 ஆண்டு காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்தவர்களால் மஹிந்த ராஜபக்சேயின் சகோதரரான கோட்டாபய ராஜபக்சே, அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே, இவர்கள் அவ்வளவு பார்த்தோம்னா ரணில் விக்ரமசிங்கவை சேர்த்து பார்த்தோம்னா எல்லாருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக தான் பார்க்கப்படுகின்றன. அதாவது அன்றைய காலத்தில் அந்த விசாரணைகளை முன்னெடுக்க பிற்பட்ட காலங்களில் என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிறது. அனுரகுமார திசாநாயக்க இந்த விசாரணையை கையில் எடுக்கிறார். அவர் ஏற்கனவே முன்கூட்டியே பல விடயங்கள் சொல்றார். முக்கிய புள்ளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இப்போ இந்த அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க ஆட்சியில் அமைக்கிறார். அப்ப இந்த இடத்துல தான் இன்னும் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று பார்த்தால் 2010-2015 இடையில் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. அதாவது விமான கொள்வனவு ரீதியில் ஒரு முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதுக்கு லஞ்சம் யார் பெற்றிருக்கிறார் என்று பார்த்தால் கபில சந்திரசேனா அவர்கள் பெற்றிருக்கிறார். பிரித்தானிய அரசாங்கம் வழங்கிய ஒரு ஆதாரம். இப்ப இதன் அடிப்படையில் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இவர் கைது செய்யப்படுகிறார். யார்? கபில சந்திரசேனா அவர்கள் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டவர்கள் அவர் முக்கியமான விடயங்களை வெளியிடுறார். அது யாருக்கு எதிரான விடயங்கள் பார்த்தால் அன்றைய காலம் 2010 தொடக்கம் 2015 வரை ஆட்சியில் இருந்த மஹிந்த அவர்களுக்கு எதிராகவும் முக்கிய அவருடைய சகோதரர்களுக்கு எதிராகவும் பல்வேறுபட்ட வாக்குமூலத்தை வழங்குகிறார். நான் லஞ்சம் பெற்ற உண்மைதான், ஆனால் அதுக்கு பங்கு இவர்களுக்கு கொடுத்தேன் என்ற ரீதியில அவர் ஒரு வாக்குமூலத்தை வழங்குகிறார். பிற்பட்ட காலங்களில் அவர் அந்த வாக்குமூலத்தை மறந்தளிக்கிறார். அதிகாரிகளின் வற்புறுத்தலின் பேரால் தான் நான் இந்த வாக்குமூலத்தை வழங்கினேன் என்ற ஒரு விடயத்தை பிற்பட்ட காலங்களில். அப்ப இந்த அடிப்படையில் மே 5ஆம் தேதி அவர் விடுதலை செய்யப்படுகிறார். எதன் அடிப்படையில்? பிணையின் அடிப்படையில் 2 பேருடைய சரித பிணைகள் 10 லட்சம் ரூபாய் சரித பிணைகள் விடுதலை செய்கிறார். இந்த விடுதலையின் போது பிணைக்காக இவர் கையொப்பமிட்டவர்கள் மீதான ஒரு சந்தேகம் வருகின்ற போலீசாருக்கு. இந்த பிணைக்கு சரித பிணை வழங்கினார்கள் தானே, அவர்களுக்கு எதிரான ஒரு சந்தேகம் போலீசார்களுக்கு. இவர்களை பிடித்து விசாரணைக்கு சந்தர்ப்பத்தில் இவர்கள் சொல்றாங்க, இப்படியான எங்களுக்கு பணம் வழங்கப்பட்டது. அதாவது ஒருவருக்கு 15,000 ரூபாய் வீதமாக 30,000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. ஆனா இதற்காக வேண்டிதான் நாங்க பிணைக்கான கையொப்பமிட்டோம். இதுல கபில சந்திரசேனா அவர்கள் என்றால் யார் என்று கூட எங்களுக்கு தெரியாது. சந்திரசேனா யார் என்று கூட தெரியாத ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதனால் அப்படியே அவருடைய பிணையில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய பிணை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அவரை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அவருடைய மைத்துனர் என கருதப்படுகின்ற முன்னாள் கிரிக்கெட் அணியின் முக்கிய நட்சத்திர வீரர் யார்? அரவிந்தடி சில்வா அவர்கள். அரவிந்தடி சில்வா அவர்களோட வீட்டில் தான் இவர் தற்கொலை. அதுக்கு முதல் நாள் அவரோட வீட்டில் போய்
தங்குறார். அதுக்கு அடுத்த நாள் விடிய காலையிலேயே அவர் ஒரு மரணத்தை தழுவுகிறார். 2 நாள் என்று 2 நாள் முற்பட்ட நாள் வந்து அவர் மரணித்தனால் அது ஒரு தற்கொலையாக தான் ஆரம்ப கட்டத்தில் கருதப்பட்டது. பிற்பட்ட நேரங்கள் வந்து போலீசார் தெரிவிக்கிற கருத்தினால் இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை தெரிவித்த அடிப்படையில் பல்வேறுபட்ட மருத்துவர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் என்று பல்வேறுபட்டவர்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்கின்றார்கள். அப்ப எதுவும் தடயம் இருக்குதா, அவருடைய கொலையா தற்கொலையா என்ற ரீதியில் அவர்களுடைய அந்த மரணம் வந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில தான் நம்ம பார்த்தோம்னா இப்படியான விடயங்கள் இப்படியே இருக்கும்போது இந்த மாதம் 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக இப்போ ஒரு லஞ்ச ஊழல் குற்ற அழைப்பாணை விடுபட்டதுக்கு இந்த விசாரணை மேற்கொள்வதற்காக இந்த விசாரணை மேற்கொள்ள இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் மரணித்திருக்கிறார். இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றதா என்ற வகையில ஒரு ஆய்வு போய்கொண்டிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் மேலும் விடயங்களை சொல்லணும். இவர் உண்மையிலேயே தற்கொலை தான் செய்து கொண்டாரா அல்லது கொலையா இல்ல தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா என்ற வகையில பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின் தான் நாங்கள் அது என்ன நடந்தது என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப நீதிமன்றம் தன்னுடைய கடமைகளை சரியான முறையில் செய்யும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்றது அந்த லஞ்சம் கொடுக்கல் வாங்குவது தானே. அப்ப இந்த அவர் லஞ்சம் வாங்கினார் சொன்ன பணம் வந்து நேரடியாக அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மனைவியின் பேரில் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் மூலமாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டு ஆஸ்திரேலியா நாட்டுக்கு அனுப்பப்பட்டு ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வேறு அனுப்பப்பட்டு மாறி 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 அந்த பணம் வந்து கைமாறப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி அவர் என்ன முக்கியமான விடயம், மஹிந்தாவுக்கு வந்து 3 தவணைகளில் 60 மில்லியன் ரூபாய்கள் கொடுத்திருக்கிறேன் என்ற ரீதியிலே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யப்படுகிறார். இந்த இடத்துல வந்து மஹிந்தா மட்டுமில்லை, மஹிந்தாவின் சகோதரருடைய மகன் கூட சம்பந்தப்பட்டிருப்பதாக கூட கருத்து வெளியிட. அதை தாண்டி அங்கே விமானத்துறை போக்குவரத்து அமைச்சராக இருந்த ஜெயந்த பிரியரட்ன அவர்களும் இதில் ஒரு பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த உயிரிழந்திருப்பவருக்கு வந்து அமெரிக்க நாடு தடை விதித்திருந்தது. ஒரு இடத்துல அவருடைய சொத்துக்கள் இருந்தால் முடக்க வேண்டும், மற்றது வந்து அவருக்கு அமெரிக்கா செல்வதற்கான தடை என்று பல்வேறுபட்ட தடைகள் கூட அமெரிக்க நாடு கூட விதித்திருந்தது. அவர் காலப்போக்கில் தான் நாங்கள் கவனிக்கப்படவே இது எவ்வாறு செல்ல போகிறது. அண்மையில கூட வந்து ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார். யாருன்னு பார்த்தால் 2.5 மில்லியன் டாலர்ஸ் காணாமல் போன விடயத்தில் முக்கிய அதிகாரியாக இருந்த ஒருவர் வந்து மரணித்திருக்காங்க. தொடர்ச்சியாகவே இந்த மரணங்கள் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது. மக்கள் மத்தியில் பாரதூரமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு சாட்டப்படுபவர்கள் மரணிக்கிறார்கள் அல்ல தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல திட்டமிட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் தான் எழுந்து வருகிறது. அப்ப இதற்கான ஒரு சிறந்த ஒரு தீர்மானத்தை இவர்கள் வழங்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க வந்து இன்றைக்கு மே 9 2022 என்ன நடந்தது? அறகலைய போராட்டம். இந்த அறகலைய போராட்டத்தின் போது அதிகப்படியான மக்களை கொலை செய்வதற்காகவும் அதிகப்படியான மக்களை குழப்புவதற்காகவும் ஒரு சில நாசகார வேலைகளை நாடு சார்ந்த ரீதியிலே ஏற்படுத்தி விடுவதற்காக வேண்டியும் இந்த கும்பல் செயற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு சந்தேகம். ஊழல் குற்றச்சாட்டின் விளைவாகத்தான் அந்த அப்போதைய இருந்த 2022 இருந்த ஆட்சியில் இருந்த அரசாங்கம் விலத்தப்பட்டு மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டது என்பதும் கூட குறிப்பிடத்தக்க விடயம். மே 9 வந்து பல்வேறுபட்ட மனித உரிமைகள் மீறல்கள் மக்கள் அதிகார போட்டிக்காக மக்கள் பல்வேறுபட்ட ரீதியில் பாதிப்படைந்த நாள் தான் மே 9 என்பது கூட நாங்கள் இங்கு கருதி கொள்ளுகிறோம். அதுக்கான விசாரணைகளும் சரியாக மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது தொடர்பாக இங்கே அவதானமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு நிகழ்த்தப்பட்டால் மக்களின் பண சுரண்டலாக இருக்கட்டும் சரி மக்கள் உரிமை முறைகளாக இருக்கட்டும் சரி மக்களது உயிர் சேதம் என்பவற்றில் அனைத்திலுமே பாதிக்கப்படுவது மக்கள். இது இடம்பெற்றால் நிச்சயமாக தொடர்பாக நீதி விசாரணைகள் வேண்டும். இதுல வந்து இன்னொரு விசாரணை கூட நடைபெற போகிறது. என்னென்று பார்த்தால் அன்றைய காலத்தில் அந்த அறகலை போராட்டத்தின் மீது போராட்டின் போது வந்து பாதிப்படைந்த அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகளுடைய வீடுகள் இருக்கின்றன. அவர்களுக்கு வந்து இழப்பீடுகள் வழங்கப்பட்டது. இந்த இழப்பீடுகள் வந்து சில இடங்களில் வந்து தவறான முறையில் தவறான ஆவணங்கள் காண்பிக்கப்பட்டு பெறப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டம் எழுந்திருக்கிறது. அப்ப இது தொடர்பான ஒரு விசாரணையும் அண்மையில் நடைபெறும் என்பது வந்து கருதப்படக்கூடிய ஒரு விடயம். பார்ப்போம் தொடர்ச்சியாக. நன்றி, வணக்கம்.